ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா ஜெயினிசம் வந்து பார்க்க போறோம். ஜெயினிசம் யாரை தோற்றுவிச்சா, எப்படி வந்து ஜெயினிசம் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இவ்வளோ பீப்புள் மத்தியில வந்து ரீச் ஆச்சுன்றதை பத்தி வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஜெயினிசம். ஓகேவா? ஜெயினிசம்னா என்ன? ஜெயினிசம் வந்து ஒரு ஓல்டஸ்ட் ரிலீஜன் இன் இந்தியா. சரியா? ஒரு ஓல்டஸ்ட் ரிலீஜன் இன் இந்தியா. இது வந்து 6th செஞ்சுரியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சேம் அஸ் புத்திசம். புத்திசம் மாதிரி இதுவும் 6th செஞ்சுரியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது யார் வந்து தோற்றுவிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா வர்த்தமான மகாவீரான்றவர் தோற்றுவிக்கிறாரு. இவர் என்னென்ன ப்ரீச் பண்ணாரு அப்படின்னா, நான் வயலன்ஸை ப்ரீச் பண்ணியிருக்காரு, உண்மையா இருக்கிறதுக்கு வந்து ப்ரீச் பண்ணியிருக்காரு, செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிறத சொல்லியிருக்காரு, மோட்சம் அடையறதுக்கு என்னன்ற வழியை சொல்லியிருக்காரு. ஜெயின்னா என்னன்ற அர்த்தத்தை பார்க்கலாம். ஜெயின்ன்ற வார்த்தை வந்து இதுல இருந்து டிரைவ் ஆயிருக்குன்னா ஜின்னான்ற வார்த்தையில இருந்து டிரைவ் ஆயிருக்கு. ஜின்னான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கான்குரர் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அடுத்து இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கலாம். எப்படி வந்து ஜெயினிசம் வந்து இப்படி வந்து மக்கள் மத்தியில வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா, மக்களுக்கு வந்து இந்த வேதிக் ரிச்சுவல் வந்து சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. அதுவும் பிராமணர்களோட டாமினன்ஸும் அதிகமாயிடுச்சு. முக்கியமா இந்த பிறப்பால வந்து இந்த ஜாதியில இருக்கவங்க இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஏத்துக்கல. அதுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனா என்ன பார்த்தாங்க, ஜெயினிசமும் புத்திசமையும் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனாக பார்த்தாங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி சொல்றாங்க, ஸ்ரமணா மூமெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஸ்ரமணா மூமெண்ட்னா ஒன்றும் இல்லை, செல்ஃப் டிசிப்ளினா, செல்ஃப் மோட்டிவேஷனா, மெடிடேஷனா, ஒரு தூய்மையான ஒரு ரிலீஜனை வந்து ஜெயினிசமும் ஒரு புத்திசமும் பார்க்கறது தான் ஸ்ரமணா மூமெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து இந்த ஜெயினிசமை பொறுத்தவரையும் 24 தீர்த்தங்கராஸ் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தீர்த்தங்கராஸ்னா ஒன்றும் இல்லை, டீச்சர்ஸ்னு அர்த்தம். டீச்சர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இது 24 பேர் தான் ஆக்சுவலி ஜெயினிசம் வந்து உருவாக்குறாங்க. இதுல முதற் தீர்த்தங்கரா வந்து ரிஷபநந்தா, கடைசியில இருக்க மகாவீரர் தான் ஜெயினிசம் வந்து உருவாக்குறாரு. சரியா? ஆக்சுவலா 2 பேரும் ஐ மீன் 24 பேரும் தான் உருவாக்கியிருப்பாங்க. இவர் வந்து உருவாக்குனவர். ஃபர்ஸ்ட் ரிஷபநந்தான்றது உருவாக்குனவர். ஆனா மக்கள் மத்தியில வந்து அதிகமா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து மகாவீரா. அதனால மகாவீரா வந்து ஒரு ஃபவுண்டர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா உண்மையான ஃபவுண்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரிஷபநந்தான்றதை தான் நீங்க சொல்லணும். சரிங்களா? முக்கியமான தீர்த்தங்கராஸ் யார் யாருன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா வந்து ரிஷபநந்தா, அதுக்கு அடுத்து வந்து அஜிதானந்தா, அடுத்து நெமினானந்தா, அடுத்து பிரஷ்வனந்தான்றது 24 தீர்த்தங்கரா மகாவீராக்கு முன்னாடி. இவர் தான் கடைசி தீர்த்தங்கரா. சரிங்களா? ரிஷபநந்தாவை பத்தி பார்த்தோம்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் டீச்சரு. இவருக்கு வந்து ஆதிநாதான்னு இன்னொரு பேரும் இருக்கு. இவரை வந்து ஜெயின் டெக்ஸ்ட்ல நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இவருக்கான சிம்பிள் வந்து புல். ஓகேங்களா? புத்திசம் பொறுத்தவரையும் புல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இவரோட யாரு புத்தரோட பிறப்பு வந்து ரெப்ரசன்ட் பண்றது புல்ல. சரிங்களா? ஆனா இங்க ரிஷபநந்தாவை ரெப்ரசன்ட் பண்றது புல்ல. ரிஷபநந்தா இவர் வந்து 23வது தீர்த்தங்கரா. இவருக்கு முன்னாடி வந்தவர், மகாவீராக்கு முன்னாடி இருக்கவர் ரிஷபநந்தா. இவர் வந்து 8th செஞ்சுரி பிசியில வந்து வாழ்ந்தாரு. எங்க பிறந்தாருன்னா வாரணாசியில பிறந்திருக்காரு. அதாவது ஜெயின் டீச்சிங்ஸ் வந்து மகாவீராக்கு முன்னாடி வந்து ஸ்ப்ரெட் பண்ணவர் இவர் தான். இவரோட 4 பிரின்சிபல்ஸ் என்னன்னா அஹிம்சா, சத்யா, அசத்யா, அப்ரகத்தா. அஹிம்சானா நான் வயலன்ஸ்ன்றது தெரியும். நான் வயலன்ஸ். சத்யானா உண்மையா இருக்கிறதுன்னு அர்த்தம், ட்ரூத். இதே அசாட்டியானா ஒன்றும் இல்லை, நான் ஸ்டீலிங். யார்கிட்டயும் திருடக்கூடாதுன்றத சொல்றாரு. அடுத்து அப்பர்கிருத்தா வந்து நான் பொசசிவ். மற்றவங்களோட திங்ஸை வந்து நம்ம பொசஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. இவருக்கான சிம்பிள் வந்து செர்பண்ட். ரிஷபநந்தாக்கு வந்து புல்லு, யசோநந்தாக்கு வந்து செர்பண்ட். சரிங்களா? செர்பண்ட்னா ஒன்றும் இல்லை, பாம்பு. இது மகாவீரா. மகாவீராவை தான் ஆர்கனைஸ்டு ஜெயினிசமோட ஃபவுண்டர்னு சொல்றாங்க. இவர் தான் 24வது தீர்த்தங்கரா. இவரோட உண்மையான பேர் வந்து வர்தமானா. இவர் வந்து 599 பிசியில வந்து பிறக்கிறாரு. குந்த்ரா கிராமத்துல வந்து பிறக்கிறாரு. அது எங்க இருக்குன்னா பீகார்ல வைஷாலின்ற இடத்துல வந்து இருக்கு. இவரோட அப்பா பேர் வந்து சித்தார்த்தா, அவங்க அம்மா பேர் வந்து விஷாலா. இவர் வந்து ஞான்திட்ரா கிளான்ல வந்து சேர்ந்தவர். இவருக்கான சிம்பிள் வந்து லயன் சிம்பிள். சரிங்களா? அடுத்து லைஃப் ஆஃப் மகாவீரா. அவர் எப்போ பிறக்கிறாரு? 599 பிசியில வந்து பிறக்கிறாரு. இவர் எப்போ துறவரம் வராரு அப்படின்னா 30 வயசுல வந்து துறவரம் வராரு. இதே புத்தரை பொறுத்தவரையும் அவர் வந்து 29 வயசுல வந்து துறவரம் வராரு.
சரிங்களா? இவரு வந்து எப்ப வந்து இந்த மோட்சத்த அடையறாரு அப்படின்னா, 12 வருஷம் கழிச்சு அடையறாரு. 42 வயசுல வந்து இவரோட மோட்சத்த அடையறாரு. இவர் வந்து 30 வருஷமா இந்த ஜெயினிசம ப்ரீச் பண்றாரு. அப்புறம் வந்து எப்ப நிர்வாணம் அடையறாரு அப்படின்னா, 527 பிசில அடையறாரு. அதாவது டெத். எப்ப நிர்வாணம் அடையறாரு? 527 பிசில அடையறாரு. அடுத்து இவர் எப்ப வந்து திருவரம் புரியுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. அட் ஏஜ் 30 அவரோட குடும்பத்த விட்டு வெளில வந்திருக்கிறாரு. ரொம்ப சிவியர் பெனன்ஸா இருக்காரு. சிவியர் பெனன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, செல்ஃப் பனிஷ்மென்ட். செல்ஃப் பனிஷ்மென்ட். தன்னையே வருத்திட்டு சாப்பிடாம கொள்ளாம, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிசையருமே வந்து இல்லாம, வந்து பயங்கரமா மெடிடேஷன் பண்றாரு. எத்தன வருஷம் பண்றாரு? 12 வருஷமா இது மாரி ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலா இருக்காரு. இது வந்து எதுக்காக பண்றாரு? இந்த வாழ்க்கைக்கான உண்மையும், மோட்சத்தையும் அடையறதுக்காக, இப்படி வந்து ஒரு துறவறம் போயிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்றாரு. அடுத்து இவரு வந்து எப்ப என்லைட்மென்ட் ஆகுறாரு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 42வது வயசுல வந்து என்லைட்மென்ட் வந்து ஆகுறாரு. இந்த என்லைட்மென்ட்க்கு இன்னொரு பேர் என்னன்னா, கேவல ஞானா. ஓகேவா? இவரு எங்க என்லைட்மென்ட் ஆகுறாருன்னா, ரிவர் ரிஜுபாலிகா கிட்ட வந்து என்லைட்மென்ட் வந்து ஆகுறாரு. இவரு என்லைட்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் மகாவீரான்ற பேர் வந்து என்னவா மாறுதுன்னா, ஜின்னாவா மாறுது. அரிஹண்டா மாறுது. கெவலினா மாறுது. சரிங்களா? இவரு சொல்லிக் கொடுத்த 5 கிரேட் வவ்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதே பிரஷானந்தா சொன்ன மாரி அஹிம்சா, சத்யா, நான் ஸ்டீலிங், நான் பொசசிவ் இது 4மே இருக்கு. சரிங்களா? ஆனா இவரு மகாவீரா வந்து இந்த பிரம்மச்சரியன்ற இத வந்து இவரு அழகா கொண்டு வராரு. சரிங்களா? இது மகாவீரான்றது பிரம்மச்சரியாவ கொண்டு வராரு. பிரஷ்வனந்தா இது முன்னாடி இருக்க 4 வவ்ஸ வந்து சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காரு. மகாவீரா என்ன ஆட் பண்ணியிருக்காரு? பிரம்மச்சரியன்ற விஷயத்த ஆட் பண்ணியிருக்காரு. இதுதான் 5 முக்கியமான வவ்ஸ். இது என்ன சொல்றாங்க? பஞ்ச் மகாவஸ்ட்ரான்றத சொல்றாங்க. அடுத்து அஹிம்சா. இவரோட மோட்டோ இதுதான் வந்து மோட்டோ ஆஃப் ஜெயினிசம். ஓகேவா? அஹிம்சா, பரமோ தர்மான்றது தான் ஜெயினிசமோட மோட்டோ. நான் வயலன்ஸ் தான் ஒரு முக்கியமான ரிலிஜன். தி ஹையஸ்ட் ரிலிஜன்றத சொல்றாங்க. எந்த ஹியூமன் பீயிங்ஸோ, எந்த லிவிங் திங்ஸையோ நம்ம வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது. எதுக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றது இவங்க வந்து சொல்றாங்க. எல்லா உயிர்களையும் நம்மளோட உயிர் மாரி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன் ஈவன் ஒரு பூச்சி, புழு, பிளான்ட்ஸா இருந்தா கூட அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் வந்து குடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஜெயினுக்கான சிம்பல் என்னன்னா ஹேண்ட் சிம்பல். ஓகேவா? ஹேண்ட் சிம்பல். சரிங்களா? அடுத்து இதுல 3 முக்கியமான ஜுவல்ஸ் வந்து சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, ரைட் ஃபெய்த் சொல்றாங்க, ரைட் நாலேட்ஜ் சொல்றாங்க, ரைட் கண்டக்ட்டா இருக்கிற 3 வந்து 3 ஜுவல்ஸ்ன்றத மென்ஷன் பண்றாங்க. இத வந்து த்ரீரத்னான்றத சொல்றாங்க. இதுதான் மோட்சம் அடையறதுக்கு ஒரு முக்கியமான வழின்றதையும் அவர் சொல்றாரு. அடுத்து இந்த கான்செப்ட் ஆஃப் கர்மா அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நம்ம செய்யற ஒரு இதுவுமே ஒரு கர்ம வினைதான் அப்படின்றத சொல்றாங்க. நம்மளோட சோல் வந்து கர்மாவால சூழப்பட்டிருக்கின்றத சொல்றாங்க. லிபரேஷன் இஸ் அச்சீவ்ட் ஒன்லி பை ரிமூவிங் கர்மா. நம்ம கர்மங்கள வந்து ரிமூவ் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து மோட்சம் அடைய முடியும் அப்படின்றத சொல்றாரு. சரிங்களா? அடுத்து ஜெயின் பிலாசபி. ஜெயின் பிலாசபில என்ன சொல்றாங்க? சோல்ன்றது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ரீபர்த் வந்து இருக்கு அப்படின்றத ஜெயினிசம் வந்து சொல்லுது. நம்ம பண்ற கர்மம் வந்து நம்மளோட ஃபியூச்சர் லைஃப்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க. மோக்ஷம் வந்து எல்லாருக்குமே ஒரு பாசிபிள் அப்படின்றத சொல்றாங்க. இவங்க வந்து ஜெயினிசம் வந்து ரிஜெக்ட் பண்ற விஷயங்கள் என்னன்னா, வேதிக் சாக்ரிஃபைசஸ், அனிமல் சாக்ரிஃபைசஸ், இந்த வேதாஸ், மக்கள வந்து பிரிச்சு பார்க்கறத வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கல. இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாங்க ஜெயினிசம். அடுத்து இவங்களுக்குள்ளேயே 2 பாகங்களா பிரிஞ்சிருக்காங்க. திகம்பராஸ்ன்னு பிரிஞ்சிருக்காங்க. ஸ்வேதம்பராஸ்ன்னு பிரிஞ்சிருக்காங்க. திகம்பரான்னு இருக்கவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஜெயினிசம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எந்த க்ளோத்ஸும் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க முக்கியமா ஃபாலோ பண்ற இடங்கள் வந்து சவுத் இந்தியால வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். இதே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, மகாவீரா வந்து கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி திகம்பராஸ் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஆனா ஸ்வேதம்பராஸ் அப்படி இல்ல. ஸ்வேதம்பராஸ் வந்து ஒயிட் க்ளோத்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க வெஸ்டர்ன் இந்தியால தான் அதிகமா காணப்படுறாங்க. இவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்லாம் இல்ல. ஓரளவுக்கு லிபரலாவே இருக்காங்க. சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, மகாவீராக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அத 2 மேஜர் செக்ஸா பிரிஞ்சிருக்காங்க.
திகம்பரா, ஸ்வேதம்பராஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கை கிளாட் மாங்க்ஸ்ன்றாங்க. அதாவது இந்த சாம்பல்லாம் பூசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கலர்ல இருக்கிறவங்க வந்து திகம்பராஸ்ன்றாங்க. அவங்க எந்த கிளாத்ஸும் போட்டிருக்க மாட்டாங்க அப்படி சொல்றாங்க. இவங்க என்ன, திகம்பராஸை பொறுத்தவரையும் உமன்ஸ் வந்து இதை அட்டைன் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரிங்களா, மோட்சத்தை வந்து அட்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க திகம்பராஸ். ஆனா ஸ்வேதம்பராஸ் என்ன பண்றாங்க, ஒயிட் கிளாத்ஸ் போட்டிருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, உமன்ஸாலையும் மோட்சத்தை வந்து அடைய முடியும் அப்படின்றத திகம்பராஸ் ஐ மீன் ஸ்வேதம்பராஸ் வந்து சொல்றாங்க. சரிங்களா, இதுல இருந்து 2 முக்கியமான கவுன்சில் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து பாட்டாலிபுத்ரால நடந்திருக்கு, 3rd செஞ்சுரியில நடந்திருக்கு. செகண்ட் கவுன்சில் வந்து வல்லாபியில குஜராத்ல நடந்திருக்கு. இது வந்து 5th செஞ்சுரியில நடந்திருக்கு. சரிங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 2 கவுன்சிலும் முக்கியமா எதுக்கு வந்து கூடியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜெயினிசம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத கம்பைல் பண்றதுக்கு தான் இந்த 2 ஜெயின் கவுன்சில்ஸும் வந்து தொடங்கியிருக்காங்க, ஐ மீன் நடந்திருக்கு. அடுத்து ஜெயின் லிட்ரேச்சர்ஸ். ஜெயின் லிட்ரேச்சர்ஸ் வந்து எழுதின லாங்குவேஜ் வந்து பிராத்ரிக் அர்த்தமாகதி அப்படின்ற லாங்குவேஜஸ் வந்து எழுதியிருக்காங்க. முக்கியமான ஜெயின் டெக்ஸ்ட் வந்து அகாமாஸ், கல்பசூத்ரா, தத்வத்ர சூத்ரா. ஓகேவா, இந்த தத்வத்ர சூத்ரா பத்தி தான் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா உமா சுவாதின்றவங்க எழுதியிருப்பாங்க. என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்கன்னா சான்ஸ்கிரிட்ல வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா, சான்ஸ்கிரிட்ல வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா, இங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஏன்ஷியன் இந்தியன் லாங்குவேஜஸை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜெயினிசம் வந்து எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த ரீஜன்னா பீகார், குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த மாதிரி இந்தியன் பிரதேசங்கள்ல வந்து ஜெயினிசம் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. முக்கியமான ரூலர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ஜெயினிசம் ஃபாலோ பண்ணாங்கன்னா சந்திரகுப்த மௌரியா, ரவேலா அப்படின்ற 2 பேர் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. சந்திரகுப்த மௌரியா அண்ட் ஜெயினிசம். சந்திரகுப்த மௌரியா எப்படி வந்து ஜெயினிசம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்றத பார்க்கலாம். சந்திரகுப்த மௌரியாவோட குரு வந்து பத்ரபாபு. இவர் வந்து ஒரு ஜெயின் டீச்சர். ஓகேங்களா, ஒரு ஜெயின் டீச்சர். இவர் என்ன சொல்றாரு சந்திரகுப்த மௌரியா கிட்ட ஒரு நாள், இந்த நாட்டுல வந்து ஃபெமைன் வந்து வந்துரும், அதாவது நாட்டு மக்களுக்கு சாப்பாட்டு தட்டுப்பாடு வந்துடும், எல்லாருமே அழிஞ்சிருவாங்க அப்படின்றத சொல்றாரு. இதுக்கான மோட்சம் என்னன்னா இவர் வந்து ஜெயினிசம் ஃபாலோ பண்ணி துறவரம் போகணும் அப்படின்றத சொல்றாரு. அதனால சந்திரகுப்த மௌரியா என்ன பண்றாரு, துறவரம் போறாரு. இவர் போற இடம் வந்து கர்நாடகால இருக்க ஸ்ரவண பெலகோலா அப்படின்ற இடத்துக்கு துறவரம் போறாரு. சரிங்களா, கர்நாடகால இருக்க ஸ்ரவரம் பெலங்கோலாக்கு வந்து துறவரம் வந்து போறாரு. இவர் அங்கேயும் துறவரமா இருந்து இவர் வந்து இறந்து போறாரு. எப்படி இறந்து போறாருன்னா செல்ல காணோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்படி எப்படி இறக்குறாருன்னா நோ ஃபுட், எந்த சாப்பாடுமே சாப்பிடாம பசியால வந்து அவர் வந்து இறந்து போறாரு. எந்த இடத்துல இறந்து போறாரு, ஸ்ரவண பெலகோலால வந்து இறந்து போறாரு. இவருக்கு அடுத்து சந்திரகுப்தாக்கு அடுத்து யார் வந்து அந்த இடத்த ஆட்சி பண்றாங்க அப்படின்னா இவரோட பையன் பிந்துசாரான்றவரு ஆட்சி பண்றாரு. சரிங்களா, அந்த ஸ்ரவரம் பெலகோலால வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாச்சு யாருதுன்னா ஃபர்ஸ்ட் டீச்சரா இருந்த ரிஷபநந்தாவோட சன்னு. ஓகேவா, இவரோட பேர் வந்து பாகுபலி அப்படி சொல்றாங்க. பாகுபலி கர்நாடகால இருக்க ஸ்டெல்லவன் பெலங்கோலால வந்து இவரோட ஸ்டாச்சு வந்து வச்சிருக்காங்க. இது முக்கியமான ஜெயின் சென்டர்ல ஒன்று. அடுத்து கலிட்டானால ஒன்று, ராணக்பூர்ல ஒன்று, தில்வாரா டெம்பிள்ஸ் வந்து முக்கியமான ஜெயின் சென்டர்ஸ். சரிங்களா, அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெயினிசம். ஜெயினிசம் வந்து எதுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, நான் வயலன்ஸு, மக்கள் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்றதுக்காக ஈக்குவாலிட்டிக்கு, ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கணும், ஒரு எத்திக்கல் லிவிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜெயினிசம் வந்து முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எங்களோட மற்ற கான்ட்ரிபியூஷனும் ஆர்ட், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர், எஜுகேஷனில் வந்து இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து எஸ்எஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம். ஃபவுண்டர்னு கேட்டால் மகாவீரான்னு தான் சொல்லணும். 24th தீர்த்தகனா வந்து மகாவீரா, 23rd வந்து ரிஷ்வநந்தா, ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா வந்து ரிஷபநந்தா. உண்மையான ஃபவுண்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரிஷபநந்தான்றத சொல்லணும். மகாவீராக்கான சிம்பிள் வந்து லயனு. இதே ஃபர்ஸ்ட் ரிஷபநந்தாக்கான சிம்பிள் என்னன்னு பார்த்தோம், புல்லுன்றத பார்த்தோம். 14th ஐ மீன் 23rd வந்து ரிஷபநந்தாவுக்கான சிம்பிள் என்னன்னு பார்த்தோம், செர்பன்ட்ன்றத பார்த்தோம். மகாவீராக்கான சிம்பிள் வந்து லயனு. சரிங்களா, அடுத்து இவர் எங்க பிறக்கிறாரு அப்படின்னா
குந்திர கிராமா அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. சரிங்களா? இவருக்கான 5 வவ்ஸ் என்ன சொல்றாங்க? பஞ்ச் மகாவிரஷ்டான்றத சொல்றாங்க. அப்புறம் 3 ஜுவல்ஸ் எப்படி சொல்றாங்க? ஸ்ரீரத்னா சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கான முக்கியமான 2 பாகங்கள் வந்து திகம்பரர்கள், ஸ்வேதம்பரர்கள்னு 2 பாகமா பிரிக்கிறாங்க. இவரோட மோட்டோ என்ன சொன்னா? அஹிம்சா பிரம்மோ தர்மா அப்படின்றது இவங்களோட மோட்டோ. Thank you for watching this video.